Hi students, நீங்கள் நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 3.5ல ஃபஸ்ட்டு சம் சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 4x² y டிவைடட் பை 2z² இன்ட்டு 6xz³ டிவைடட் பை 20y/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இல்லை எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதை கேன்சல் பண்ணிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அப்போ 1 2s are 2, 2 2s are 4, 1 2s are 2, 10 2s are 20, 5 2s are 10, 3 2s are 6. ஓகே, நெக்ஸ்ட் வேறு எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். இந்த y இருக்குது, இங்கே y/4 இருக்குது. அப்போ y/4ல் ஒரு y போச்சுன்னா y³ இருக்கும். அடுத்து z² இருக்குது, z³ 2 z போய் ஒரு z மட்டும் ரிமைனிங் இருக்கும். வேறு எதையும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, x² இன்ட்டு இங்கே 3 இன்ட்டு x இன்ட்டு z ரிமைனிங் இருக்குது. கீழே டிவைடட் பையில் 5y³ ரிமைனிங் இருக்குது. இதுக்கடுத்த ஸ்டெப்பில் இந்த x²யும் எக்ஸையும் மல்டிபிள் பண்ணிட்டா 3x³ z டிவைடட் பை 5y³ அப்படின்னு கிடச்சிரும். இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷனில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, p² மைனஸ் 10p ப்ளஸ் 21 டிவைடட் பை p மைனஸ் 7 இன்ட்டு p² ப்ளஸ் p மைனஸ் 12 டிவைடட் பை p மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் மேலே நியூமரேட்டர் கவனிச்சிங்கன்னா 2 குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம டி ஃபேக்ட்ரு போடலாம். அப்போ டி ஃபேக்ட்ரு போட்டோம்னா இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு போட்டோம்னா இங்கே 21 இன்ட்டு 1, அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 21 கிடைக்கணும், சம் ஆஃப் த ரூட்ஸு மைனஸ் 10 கிடைக்கணும். அப்போ என்ன வரும், 7 3s are 21, ரெண்டுக்குமே மைனஸ் கொடுத்துட்டா கீழே மைனஸ் 10 கிடச்சிரும். அப்போ இங்கே ஒரு பி, இங்கே ஒரு பி. அப்போ இதை வந்து ஃபேக்டர் டைப்பில் எப்படி எழுதலாம், மேலே இருக்க ஈக்குவேஷனுக்கு பதிலாக p மைனஸ் 7 இன்ட்டு p மைனஸ் 3 அப்படின்னு எழுதிடலாம். கீழே டிவைடட் பையில் ஒரு p மைனஸ் 7 இன்ட்டு, இப்போ இதுக்கு ஒரு டி ஃபேக்டர் மெத்தட் போட்டோம்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன கிடைக்கணும், மைனஸ் 12 கிடைக்கணும், ஆட் பண்ணால் 1 கிடைக்கணும். அப்போ என்ன நம்பரு, 4 3s are 12, 4 3s are 12, சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுத்துட்றேன். இங்கே ஒரு p, இங்கே ஒரு p. அப்போ என்ன ஒரு p + 4, p + 4 இன்ட்டு p மைனஸ் 3 அப்படின்னு கிடச்சிடும். கீழே டிவைடட் பையில் p மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இதை கேன்சல் பண்ணோம்னா இந்த p மைனஸ் 7க்கு இந்த p மைனஸ் 7 கேன்சல் ஆயிரும். இந்த p மைனஸ் 3ல் இங்கே ஒரு p மைனஸ் 3 கேன்சல் ஆயிரும். இந்த p மைனஸ் 3க்கு இந்த p மைனஸ் 3 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும், p + 4 மட்டும் இருக்கும். அப்போ ஆன்சர் என்னது, p + 4. நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு டி ஃபேக்டர் மெத்தடில் ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் கேன்சல் ஆகிற மாதிரி தான் கிடைக்கும். அதை வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். காமனாக ஏதாவது எடுக்க முடிஞ்சால் வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணணும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்னா டி ஃபேக்டர் போட்டு கேன்சல் பண்ண போகிறோம், அவ்வளோதான் விஷயம். இப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் வந்து என்னது, p + 4. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 5t³ டிவைடட் பை 4t மைனஸ் 8 இன்ட்டு 6t மைனஸ் 12 டிவைடட் பை 10t ஈக்குவல் டு, இப்போ இந்த 5t³ நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 4t மைனஸ் 8ல் 4 காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ t மைனஸ் 2 கிடைக்கும். இன்ட்டு இங்கேயும் 6 காமனாக வெளியில் எடுத்துட்டா t மைனஸ் 2 கிடைக்கும், டிவைடட் பை 10t. இப்போ கேன்சல் பண்ணோம்னா 1 5s are 5, 2 5s are 10, 1 2s are 2, 3 2s are 6. இந்த ஒரு டீக்கு மேலே ஒரு டி கேன்சல் ஆகி t² வந்துடும். t மைனஸ் 2 கேன்சல் ஆயிரும், இங்கே t மைனஸ் 2 கேன்சல் ஆயிரும். அப்போ மேலே என்ன இருக்குது, மேலே வந்து ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த 3 ரிமைனிங் இருக்குது, இங்கே t² ரிமைனிங் இருக்குது. அப்போ 3t² டிவைடட் பை 4, இதுதான் ஆன்சர். 3t² டிவைடட் பை 4. ஃபஸ்ட்டு சம்மை பொறுத்த வரைக்கும் 3 சப்டிவிஷன் கொடுத்து சிம்பிளிஃபை பண்ண சொன்னாங்க. சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.